கதறி அழுகிறது எங்கள் தேசம். கந்தக வாசனை கரைந்த பிறகு கண்ணீர் வடிக்குது எங்கள் தேசம். அந்த கந்தக வாசனையது கரைந்த பிறகு கண்ணீர் வடிக்குது எங்கள் தேசம். துப்பாக்கி சத்தங்கள் ஓய்ந்த பிறகு ஓலம் விட்டு அழுகிறது எங்கள் தேசம். அந்த துப்பாக்கி சத்தங்கள் ஓய்ந்த பிறகு ஓலம் விட்டு அழுகிறது எங்கள் தேசம். தடைகள் யாவும் விலகிய பிறகு தடுமாறி நிற்குது எங்கள் தேசம். அந்த தடைகள் யாவும் விலகிய பிறகு தடுமாறி நிற்கிறது எங்கள் தேசம். தார் வீதியது வந்த பிறகு திரும்பி அழுகிறது எங்கள் தேசம். தணிக்கை பிரிவு தகர்ந்த பிறகு சீரழிந்து கிடக்குது எங்கள் தேசம். அந்த தணிக்கை பிரிவது தகர்ந்த பிறகு சீரழிந்து கிடக்குது எங்கள் தேசம். கித்துள் பெட்டியது வந்த பிறகு கிறங்கி போனது எங்கள் தேசம். மாற்று கருத்தது எழும்பிய பிறகே மண்டியிட்டது எங்கள் தேசம். மாற்று கருத்துகள் எழும்பிய பிறகே மண்டியிட்டது எங்கள் தேசம். அரசியல்வாதிகள் வந்த பிறகே அலங்கோலமானது எங்கள் தேசம். கட்சிகள் பலவும் சேர்ந்த பிறகே பிரிந்து கிடக்குது எங்கள் தேசம். இப்போ கட்சிகள் பலவும் சேர்ந்த பிறகே பிரிந்து கிடக்குது எங்கள் தேசம். ஆனால் அதனால் மீண்டும் ஒரு முறை கந்தக வாசம். அதனால் மீண்டும் ஒரு முறை கந்தக வாசம், துப்பாக்கி சத்தம், எல்லை தடைகள், செம்மண் வீதி, ஒரே அமைப்பு, தணிக்கை பிரிவு. அதுக்கும் மேலே ஆயுத ஆட்சி பிறக்க வேண்டும். அதுக்கும் மேலே அந்த ஆயுத ஆட்சி பிறக்க வேண்டும். அடிமையான எங்கள் தேசம் விடுதலை பெற்று மீண்டு எழவே ஆயுத ஆட்சி அது பிறக்க வேண்டும். காரணம், இங்கே விடுதலைக்காக கொடுத்த விலைக்கு கையூட்டு வாங்கும் காக்கை வன்னியர் கதிரை ஏறி ஏப்பம் விடுவதால் கதறி அழுகுது எங்கள் தேசம். இப்போ கதறி அழுகுது எங்கள் தேசம்.